மீன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க நீங்கள். ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாக வந்திருக்கும். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு சிரிப்பை கட்டிட்டு எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இந்த மீன ராசிக்காரங்க என்னப்பா இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இருந்தாலும் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியும் ஏதாவது தட்டு தடுமாறி எந்திரிக்கும் போது உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு அவங்க அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திட்டு திருப்பி தேவை முடிஞ்சுடமே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் மறுபடியும் அவங்கள நம்பி மாறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசி தாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு நீங்கள் மீண்டும் செய்த உதவியை அவங்க ஏமாற்றிட்டு போகும்போது ஏமாற்றம் உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட நீங்கள் தினம் தினம் கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தெளிவாக செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த 5 கிரகணங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அதனால் உங்களுடைய சொந்த ரகசியமான மீன ராசி சூரிய பகவான், புதன் பகவான், ராகு, கேது, சுக்கிர பகவான், சனி பகவான் 5 பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அரிய நிகழ்வு பார்ப்பது இந்த 5 சேர்க்கை மூலம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை மீன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, முழு பலன்கள் மாதத்தின் அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் கடந்த காலகட்டத்தில் இழந்திருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்க போகிறீங்க. ஏன்னா வருடாமல் பொருளாதாரம் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. இத்தனை நாளாக நீங்கள் பணத்துக்காக பல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ பதில் கிடைக்க போகுது. இத்தனை நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த எல்லா கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் உங்களுக்கு விடை கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ அமையப் போகுது. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கை நினச்சி இருப்பீங்க. ஆனால் அந்த எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கும். நீங்கள் அப்போ நினச்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றமாகிருச்சு. அதனால் புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக வந்து உங்களை தேடி வந்து ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை சொத்துக்களை இழந்து உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்திலையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு கவலையும் துன்பமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட எனக்கு தன் வேலை என்னைக்கு குறிக்கோளாக நீங்கள் அதை மட்டும் விடாமுயற்சியாக செஞ்சுட்டு இருக்கீங்க. எந்த ஒரு கஷ்டம் துன்பம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உங்கள்கிட்ட யார் எதை கேட்டாலும் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கீங்க. இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய ராசி 7வது இடத்துல 9வது இடத்துல வர்க்க நிவர்த்தி ஆகுது. அதனால் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயரப்போகுது. உங்களுடைய எல்லா நன்மைகளும் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. இத்தனை நாள் 10,000 15,000 ஏதோ ஒரு கம்பெனிக்கு
ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய எல்லாம் நன்மையாக உங்களுக்கு நடக்கப் போகுது. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. உங்களுடைய சாதகமாக எல்லாம் நடக்கப் போகுது. சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறனால லாபஸ்தானம் தொழில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வரும். உங்களுடைய எல்லாம் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கை சரியில்லாத எல்லாம் உங்களுக்கு தொல்லைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுக்கு தொந்தரவு எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. இந்த டைமில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து கொள்வது நல்லது. ரொம்ப நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகலாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு அப்போ போதிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். போதிய சம்பளம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடைய தொடர்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். எல்லாம் தொழில் நன்மைகள் வியாபார தடைகள் எல்லாம் உடைந்து உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் எல்லாம் கை வந்து சேரும். அந்தஸ்து பெருகும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பெரியோர்களுக்கிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டைகள் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்ல, சிலர் தொடர்ந்து உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் எல்லாம் அதிகமாக ஏற்றுமதி உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பதிலாக எல்லாம் உங்களுக்கு தானாக அமையப் போகுது. இத்தனை நாள் இந்த மீன ராசிக்காரங்க திருமணம் செஞ்சுக்காம இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருந்திருக்கும். அதுவும் ஆண்கள் பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணமாயிருக்கும். ஆனால் இந்த ஆண்கள் 30-35 வயசு வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கல்யாணம் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் நேரமாக இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய கல்யாணம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. நீங்கள் ஏற்கனவே திருமணம் அடைஞ்சு இப்போ அவங்க கணவன் இழந்தோ மனைவியை இழந்தோ மறுமணம் செய்வதற்காக இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ உங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வரன் வரப்போகுது. அதை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தட்டி விடாதீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து தரும் விதமாக நீங்கள் அதுவும் உங்களுடைய மன நன்மைக்காகவும் நீங்கள் ஒரு திருமணம் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களிடத்தில் சேரும். இல்லை எனக்கு மறுமணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இப்போ வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கான கால நேரத்தை நீங்கள் மறுபடியும் வர வைக்க முடியாது. இந்த ராஜயோகத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீய விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ளுங்க. இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டமும் துன்பமும் எல்லாம் உங்களுக்கு இப்போ நன்மையாக வரப்போகுது. இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்கள் கிட்ட ஒன்றாக இருந்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கும். உங்களுடைய விதி அப்படிங்கிறது உங்களுக்கான
நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும்போது நீங்கள் அது ஒரு காலம் தட்டி விட்டு விடாமல் உங்களுடைய ராஜயோகத்தை பத்திரமா உங்களுடைய சேர்க்கை சேர்த்து உங்களுடைய நண்பர்கள் சொந்தம் எல்லாத்துக்கும் விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே நினைத்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்து உங்களுடைய ராஜயோகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மீன ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலம் அமோகமான காலமாக அமையும்.